ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் 2 பட்டை, ஒரு 5 கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு 2 ஏலக்காய். எண்ணெய் சூடானதும் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ நான் 4 டம்ளர் ரைஸ்க்கு பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போ பாருங்க, வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். இது நல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போ இதோட ராசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப்பு தயிர், சின்ன கப்பில் ஒரு கப் தயிர். இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரைஸுக்கு தேவையான சால்ட்டை நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் ரைஸ் போடும்போது. இப்போதைக்கு இதை லைட்டாக வதக்கிட்டு இப்போ ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 டம்ளர் ரைஸுக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த மசாலாலாம் போய் அதில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறோங்க. மூடி வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். ரைஸுக்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 4 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். 1 டம்ளர் எடுத்திருக்கேன், ஸோ 8 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 8 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்ப கிளற வேண்டாம், எல்லாம் அப்படியே ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு அரிசி எல்லாம் வெந்து மேலே வர வரைக்கும் வச்சுருக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லை வச்சு தம் போட போகிறோம். ஸோ இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். சால்ட் போதுமான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா வெந்து மேலே வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே ஒரு தவா வச்சு நம்ம இதை தம் போட போகிறோங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற
ஏதாவது தோசை தவா வச்சுக்கோங்க. வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ அந்த பாத்திரத்தை தூக்கி அப்படியே வச்சு ஒரு 15 to 20 minutes மூடி போட்டு அப்படியே தம் போட போகிறோம். இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு மேலே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் அப்படியே சுற்றி ஊற்றி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே மூடி போட்டு தம் போட்டுடலாங்க. ஒரு 20 minutes கழிச்சு நம்ம பார்க்கலாம். 15 minutes ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. உதிர உதிரா கடையில் செய்கிற மாதிரி. ஒரு அரிசி கூட உடையிலைங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. பாருங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. குழையாம உதிர உதிரான ரைஸு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.